சிவலிங்கத்தினுடைய உண்மை பின்னணி என்ன, அந்த வடிவம் உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னு சமீப காலமா பல பேருக்கும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வந்திருக்கும். நிச்சயமா இறை நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, இறை நம்பிக்கை கொண்டவங்களுடைய மனசை காயப்படுத்துறதும் இறைவனை கொச்சைப்படுத்தி அசிங்கமாக பேசுறதும் மகா பாவம்னு மகான்களுடைய கருத்தை முன் வச்சு இந்த பதிவை நான் தொடங்குறேன். சிவலிங்க வழிபாடு இந்தியாவினுடைய சிந்து சமவெளி நாகரிகம் காலம் தொட்டே இருந்து வரதா வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. இந்து சமயத்துல ஒரு பிரிவான சைவத்தினுடைய பிரதான தெய்வமாக திகழக்கூடியவர் சிவபெருமான். பல ஆலயங்கள்ல இவரை நாம லிங்க வடிவிலே தான் பார்க்க முடியும். உண்மையில லிங்கம்ன்ற சொல்லு சமஸ்கிருத மொழியை தழுவி வந்ததா சொல்லப்படுது. அதே வேளையில் இந்த லிங்கம் பற்றி பலவித தமிழ் நூல்களும் தமிழ் புலவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் பற்றி இந்த பதிவுல நாம விரிவா பார்க்கலாம். சிவனினுடைய திருமேனி, அருவம் உருவம் இடைப்பட்ட அடையாளம், இதைத்தான் தமிழ் புலவர் சேக்கிழாரும் காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்கூறியாம் சிவலிங்கம்னு பாடியிருக்கிறார். இந்த லிங்கம்ன்ற சொல்லுல லின்றது உயிர்களுடைய தோற்றத்தையும் கம்ன்றது உயிர்களுடைய ஒடுக்கத்தையும் குறிக்கும். அதனால லிங்கமாக இருக்கக்கூடிய சிவன் உயிர்கள் தோன்றவும் ஒடுங்கவும் உரியவராக இருக்கிறார் என்றது வேதத்தினுடைய நம்பிக்கை. கன்னியாகுமரி தொட்டு ஜம்மு காஷ்மீர் வரை இந்தியாவினுடைய பல பகுதிகளில் சிவலிங்கங்கள் மற்ற தெய்வங்களாலும் அரசர்களாலும் மகான்களாலும் வழிபட்டதாக வரலாற்று குறிப்புகளும் இருக்குது. இந்த லிங்கம் எப்படி உருவானதுன்னு எதை வச்சு சொல்றதுன்னு பார்த்தா, ஒரு முறை மும்மூர்த்திகளில் பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுக்குள்ள யார் பெரியவங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். அப்போ அங்க வந்த சிவபெருமான் தன்னுடைய அடியையும் முடியையும் யார் முதலில் காண்கிறார்களோ அவரே பெரியவர்னு சொல்லிட்டு தன்னுடைய உருவத்தை ஒரு பெரிய தீச்சுடராக மாத்திட்டாராம். இதுல பிரம்மா அன்னப்பறவையின் மீதமர்ந்து முடியை காண செல்கிறார். அதே போல விஷ்ணு அடியை பார்ப்பதற்காக பாதாள உலகத்திற்கு வராகத்துல போறாரு. இருவரும் கடைசியில அடிமுடி தெரியாம திகைச்சு போய் நிற்க அப்படியாக உருவானதுதான் இந்த சிவலிங்கம்னு ஆலய குறிப்புகள் சொல்லுது. இதற்கு சான்று சாட்சின்னு பார்த்தா ஒவ்வொரு சிவாலயத்தினுடைய கர்ப்ப கிரகத்தின் பின்னால் இருக்கக்கூடிய லிங்கோத்பவரின் சிலைன்னு சொல்லலாம். அதோட விண்ணுக்கும் மண்ணுக்குமான தொடர்பை விளக்கும் விதமாக இந்த லிங்கம் அமைந்திருக்கு. வேதங்கள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிவலிங்கத்தினுடைய அடிப்பாகம், அதாவது அந்த வட்ட வடிவமாக தாமரை மாதிரி இருக்கக்கூடிய பாகம் படைக்கக்கூடிய கடவுள் பிரம்மாவினையும், நடுப்பாகம் காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணுவையும், தலைப்பகுதி அழிக்கக்கூடிய கடவுள் ருத்ரனையும் குறிக்குது. அதனால மும்மூர்த்திகளின் சொரூபமாகவும் இந்த லிங்கம் இருக்குது. தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் சிவனை வழிபடக்கூடிய சைவர்கள் நடுக்கல் கற்களை வைக்கக்கூடிய பழக்கத்தை ஆரம்பத்திலிருந்தே பின்பற்றி வந்திருக்கிறாங்க. இதற்கு சாட்சின்னு பார்த்தா இறந்தோருடைய நினைவிடங்களிலும் ஆன்மீக பெரியோராக இருந்த மகான்களினுடைய சமாதிகளிலும் நடுக்கல் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் சிவலிங்க வழிபாட்டின் தொடக்கம்னு சொல்லலாம். இதற்கு உதாரணமா பழனிமலைக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா போகர் சன்னதியை சென்று பாருங்க. அங்க போகர் சித்தர் சன்னதி மேல சிவலிங்கம் வைத்து தான் வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. லிங்கத்தை பத்தி பேசுறதுக்கு லிங்க புராணம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, லிங்கத்தினுடைய மேற்பகுதி அண்ட சராசரங்களையும் கீழ்ப்பகுதி அண்ட சராசரங்களை தாங்கி நிற்கும் சக்தியையும் குறிப்பதாக சொல்லுது. சரி, சிவலிங்கம் ஆண் பெண் உறுப்பு அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படின்னு கேட்கலாம். மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் இந்த சிவலிங்கத்தை ஆண் பெண் உறுப்புன்னு ஒரு மேலோட்டமான பார்வையில கொச்சைப்படுத்தி பேசினதும் உண்டு. சிவபுராணத்துல சிவலிங்கத்தினுடைய மேற்பகுதி சிறிதற்கும் சிறிதான பெரிதற்கும் பெரிதான சகலத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஸ்தம்பம்னு குறிப்பிடுது. இதைத்தான் சைவத்தை வளர்த்தெடுத்த நால்வருள் ஒருவரான மாணிக்க வாசகரும் அணுவிற்குள் அணுவாய் அப்பால் இருக்கும் அப்பாலாய்னு பாடியிருக்கிறாரு. இந்து சமயத்தினுடைய நம்பிக்கையின்படி உயிர்களை படைக்கக்கூடிய அந்த உணர்வு, கருவுருவாதல், குழந்தை பிறத்தல், உயிரணு இதெல்லாம் இறைவனுடைய செயல் என்றே நம்புகிறார்கள். சிவ ஆகமப்படி இந்த பீடமானது நாதம் என்கிற சக்தியையும், இந்த லிங்கமானது விந்து அதாவது சிவனையும் குறிக்கக்கூடிய ஒரு சிவசக்தி சொரூபம் தான் சிவலிங்கம்னு சொல்லுது. அதே போல நமசிவாய எனும் அஞ்செழுத்து மந்திரம், அதாவது பஞ்சாட்சர மந்திரம் சொல்லிதான் நாம சிவனை வழிபட்டு வருவோம். இதுல நன்ற எழுத்து லிங்கத்தினுடைய கீழ்ப்பாகத்தையும், மா என்கிற எழுத்து நடுப்பாகத்தையும், சி என்கிற எழுத்து மேல் பாகத்தையும், வ என்கிற எழுத்து நாதக்குழியையும், ய என்கிற எழுத்து லிங்கத்தையும் குறிக்கக்கூடியது. சரி, மகான்கள் என்ன சொல்றாங்க? சுவாமி விவேகானந்தர் பிரான்ஸ் நாட்டுல 1900 நடந்த சமயங்களின் சரித்திரங்கள்ன்ற மகா மாநாட்டுல கலந்துகிட்டாரு. அப்போ ஜெர்மானிய நாட்டவரான குஸ்டவ் ஒப்ரேட்ன்றவரு கட்டுரைக்கு பதிலளிக்கிறாரு. அப்போ சிவலிங்கம் பத்தி அவர் என்ன சொன்னார்னா, யுப ஸ்தம்பம் அல்லது யுக கம்பம்னு சொல்லலாம். இந்த சிவலிங்கத்தை வேதங்களுடைய சாரங்களை அடிப்படையாக கொண்ட மகா பிரம்மத்தின்
வாழ்வின் அடையாள சின்னம் தான் இந்த லிங்கம்னு விவேகானந்தர் எடுத்துச் சொன்னாரு. இதையும் நாம இப்பொழுது குறிப்பிட வேண்டியதாகிற்று. அறிவியல் என்ன சொல்லுது இந்த லிங்கத்தை பத்தின்னு உங்களுடைய கேள்வி வரலாம். லிங்க வடிவமானது அனைத்து சமயங்களையும் கடந்த ஒரு அற்புத தத்துவம்னு சொல்லலாம். இதை ஏன் சொல்றோம்னா, தவஞானிகளுடைய ஆற்றல்களாலும் கோயில்களில் சொல்லப்படக்கூடிய மந்திர உச்சாடனங்களின் வழியாகவும் ஏற்படக்கூடிய அதிர்வலைகளை தன்னுள்ளே ஈர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான பேராற்றல் இயற்கையிலேயே லிங்க வடிவத்திற்கு உள்ளதுன்னு அறிவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. அமெரிக்க கண்டத்தின் தத்துவத்துறை திறனாய்வாளர் ஜான் ஸ்டீஃபன் இந்த கருத்தை வலியுறுத்தி தான் சிவலிங்கம்னு ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்கிறாரு. அண்டம் அளப்பரிய ஆற்றல்களை சக்தியை தன்னகத்தே கொண்டது என்பதை தற்கால விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்ளுது. இதைத்தான் தன்னகத்தே ஈர்க்கும் ஆற்றல் கொண்ட அமைப்புன்னு லிங்க வடிவத்தை சொல்றாங்க. சிவதியானத்துல முதல் படி நாம வீடுகள்ல வைத்திருக்கக்கூடிய படங்கள்ல வைத்திருக்கக்கூடிய சிவனின் உருவம். இரண்டாவது படின்னு சொன்னா அருவுருவ திருமேனியான லிங்க திருவுருவம். மூன்றாவது படி அருவ தியானம். இது ஒரு குருவின் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னு சொல்லலாம். இதைத்தான் அருணகிரிநாதரும் அருவாய் உருவாய் குருவாய்னு பாடியிருக்கிறார். இமயமலையில பனிலிங்கமாகவும் இயற்கையில விளைந்த பானலிங்கமாகவும் சிவலிங்கங்கள் இருக்குது. தன்னை இறுக கட்டி பிடித்த, அதாவது உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லைன்னு பரிபூர்ண நம்பிக்கையோட வழிபட்ட மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி தன்மை, அதாவது ஆயுள் 16 ஆயுளை கொடுத்தது இந்த சிவலிங்க வழிபாடுதான். வேடனாக இருந்த கண்ணப்பன் சிவலிங்கத்துக்கு தன்னுடைய கண்ணையே பேய்த்தெடுத்து வைத்த வரலாறும் உண்டு. அப்படியா அவன் சிவன் வழிபாடு செஞ்சதாலதான் கண்ணப்ப நாயனார் என்று இன்று பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறார். சிவலிங்கங்கள் பல வகை. இதுல சுயம்புலிங்கம், தானாக தோன்றிய லிங்கத்தை சுயம்புலிங்கம்னு சொல்வாங்க. தேவி சக்தியால வழிபடப்பட்ட லிங்கத்தை தேவிலிங்கம்னு சொல்வாங்க. சிவமைந்தர்களான பிள்ளையாராலையும் முருகனாலையும் வழிபட்ட லிங்கம் காணலிங்கம்பாங்க. தெய்வீக லிங்கம்ன்றது மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், தேவலோகத்தின் தலைவன் இந்திரனாலையும் வழிபட்டது தெய்வீக லிங்கம். அகத்தியர் போன்ற முனிவர்களால வழிபடப்பட்ட லிங்கம் ஆரிடலிங்கம். ராட்சதர்களால பூசை செய்யப்பட்ட லிங்கம் ராட்சதலிங்கம். அசுரர்களால பூசை செய்யப்பட்ட லிங்கம் அசுரலிங்கம். மனிதர்களால் பூஜை செய்யப்பட்ட லிங்கம் மானுடலிங்கம்னு பல வகைகள் இந்த லிங்கங்கள்ல இருக்குது. இப்பொழுது சொல்லுங்க, ஆன்மீகம்ன்றது எத்தனை பெரிய ஒரு கடல், இந்த சிவலிங்கத்தின் பின்னால் எத்தனை பெரிய ஒரு தத்துவங்கள் இருக்கிறது அப்படின்னு. இறை நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, நம்முடைய வாழ்வில் எண்ணத்திற்கும் அறிவிற்கும் அப்பாற்பட்டு ஒரு பெரும் இயற்கை பேராற்றல் இயங்கிட்டு இருக்குன்றத யாராலையும் மறுத்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. விடைபெறும் நான் வினோதாச்சாரியா. ஆன்மீகம் குறித்த பல விடயங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐபிசி பக்தியுடன். பக்தி வீடியோஸை பார்க்கணும்னா யூடியூப்ல ஐபிசி பக்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த நல்ல விஷயங்களை மத்தவங்க கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.